ஹலோ பசங்களா. ஸோ நம்ம வந்து 10th பிரிட்ஜ் கோர்ஸில் கெமிக்கல் பாண்டிங் கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் பாண்டிங்கோட லெக்சர் 3 பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரியும் ஆனால் இதுலேருந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஓகேவா? ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆசிட்ஸ் வந்து சோராக இருக்கும், ஆசிட்ஸ் வந்து பேசஸ் வந்து பிட்டராக இருக்கும், ஆசிட்ஸ் வந்து பேஸ் கூட ரியாக்ட் ஆகி சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் ஆகும். அப்புறம் ஆசிட் வில் டர்ன் ப்ளூ லிட்மஸ் ரெட் அண்ட் பேசஸ் வில் டர்ன் ரெட் லிட்மஸ் ப்ளூ. இதெல்லாம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். ஓகேவா? பட் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்னால் உண்மையாக என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஆசிட்ஸை நம்ம ஹைட்ரஜன் டோனார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் பேசஸை ஹைட்ரஜன் அக்செப்டார்ஸ். ஆர் ஆசிட்ஸை நம்ம புரோட்டான் டோனார்ஸ் அண்ட் பேசஸை புரோட்டான் அக்செப்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டான்னா ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் ஆட்டம் தான் நம்மளோட புரோட்டான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஏன் ஹைட்ரஜன் ஆட்டம் புரோட்டான் சொல்லணும்னா, ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ஹைட்ரஜன் நீங்கள் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹைட்ரஜன் புரோட்டான் சொல்லுவோம். ஸோ பேசிக்கலாக ஹைட்ரஜன் அயானை புரோட்டான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஹைட்ரஜன், இதுதான் நம்மளோட புரோட்டான். H+ அயானை தான் நம்ம வந்து புரோட்டான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆசிட் இஸ் எனி ஹைட்ரஜன் கண்டைனிங் சப்ஸ்டன்ஸ் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் டொனேட்டிங் ஹைட்ரஜன் அயான் டு அனதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டான்ஸ் டொனேட் பண்ணும். நான் இப்போ ஒரு ஆசிட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆர் எனி பேஸில் டிசால்வ் பண்ணலாம். இந்த ஆசிட்ஸ் வந்து வில் டொனேட் ஹைட்ரஜன் டு தி வாட்டர், ஆர் இல்லை நம்ம பேஸில் டிசால்வ் பண்ணோம்னா பேஸ்க்கு ஹைட்ரஜனை டொனேட் பண்ணும். இதே பேஸ் நான் வந்து ஒரு வாட்டர்லேயோ இல்லை ஆசிட்லேயோ நான் டிசால்வ் பண்ணேன்னா பேஸ் என்ன பண்ணனா ஹைட்ரஜனை வாங்கிக்கும், ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பேசிக்கலாக ஹைட்ரஜன் டொனேட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம ஆசிட்னு கிளாஸிஃபை பண்ணுவோம், ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம பேஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம இப்படி தான் வந்து ஆசிட்ஸையும் பேசஸையும் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஆசிட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா. ரெகுலராக நம்ம பார்க்குற ஆசிட்ஸ் வந்து கர்டில் நம்மளுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்கும். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் வந்து நம்மளோட கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதனால தான் நம்மளோட கர்ட் அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்டுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் வினிகரில் வி ஹாவ் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் நம்மளுக்கு வினிகரில் இருக்குது. ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு மட்டும் இல்லாமல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே சிட்ரிக் ஆசிட் கொஞ்சம் அமௌண்ட்டில் இருக்க தான் செய்யும். டேமரிட் நம்மளோட புளியில் வந்து டார்டாரிக் ஆசிட் இருக்குது. இந்த டார்டாரிக் ஆசிட் வந்து நிறைய ப்ராசஸஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆசிடாக இருக்கும். பேக்கிங் பவுடர்னு சொல்லுவோம். ஸோ பேக்கிங் சோடா இருக்கும், பேக்கிங் பவுடர் இருக்கும். பேக்கிங் பவுடர்னால் ஒன்றும் இல்லை, பேக்கிங் சோடா வித் டார்டாரிக் ஆசிட், அது ஆல்ரெடி ஆக்டிவேட்டடாக இருக்கும். அதனால தான் நம்ம பேக்கிங் பவுடர்னு சொல்லுவோம். அடுத்தடுத்து டொமேட்டோலாம் நம்ம டெய்லி சாப்பிட்ற தக்காளியில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து COOH2 நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்மளோட ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா, தட் இஸ் C2O4H2. இதுதான் நம்மளோட ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா. அண்ட் லெமனில் அகெயின் வி ஹவ் சிட்ரிக் ஆசிட். நான் சொன்ன மாதிரி எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்ச், அப்புறம் வந்து இன்னும் மற்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், நார்த்தங்காய், இதில் எல்லாத்துலேயுமே வந்து வி ஹவ் சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிடும் நம்மளோட ஐசைட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்மளுக்கு விட்டமின் C கிடைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த சிட்ரிக் ஆசிட். ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம படித்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதெல்லாமே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் வந்து an acid is dissolved in water it produces hydrogen. நான் இதுதான் சொன்னேன். ஓகேவா? வாட்டர் வந்து neither it is acidic nor it is basic, it is a neutral substance. அதனால வாட்டரில் நான் ஆசிடை டிசால்வ் பண்ணனா அதோட நேச்சர் படி, ஆசிடோட நேச்சர் படி வாட்டருக்கு ஹைட்ரஜன்ஸை டொனேட் பண்ணும். ஸோ நான் வந்து ஆசிட்ஸை வந்து நான் ஒரு HAன்னு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? H அண்ட் A வந்து எனி ஆனியானிக் பார்ட். H+ அயான் இருக்குது ஆசிடில், அண்ட் A வந்து எனி ஆனியானிக் பார்ட். ஆனியானிக் பார்ட்னா குளோரினாக இருக்கலாம் HCl ஃபார்ம் பண்ணுறதுக்கு, SO4 இருக்கலாம், சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எனி ஆனியானிக் பார்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வாட்டருக்குள்ளே டிசால்வ் பண்ணேன்னா H2O, இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் HA இருக்குல்ல, ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா H+ அண்ட் A- பிரியும்.
தண்ணியை டிசால்வ் பண்ணோன்னே. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வாட்டரில் டிசால்வ் பண்ணி நான் சொன்ன மாதிரியே ஆல் ஆசிட்ஸ் ஆர் புரோட்டான் டோனர்ஸ். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயானை இது டொனேட் பண்ணும், வாட்டருக்கு டொனேட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து இப்போ H3O ப்ளஸ்ஸாக மாறிடும். அந்த H3O ப்ளஸ்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரோனியம் அயான்னு சொல்லுவோம். ஓகேவா, H ப்ளஸ் ப்ளஸ் H2O. ஸோ H3O ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் இந்த A மைனஸ் பார்ட் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ண நடக்கிற ரியாக்ஷன். ஸோ when acid is dissolved in water, it produces a hydrogen ion, and the hydrogen ion will react with water to produce a hydronium ion. ஸோ இது சின்னதாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, அடுத்தது react with metals to form or release hydrogen gas. ஸோ இந்த acids வந்து will always react with metals to form ஆர் ரிலீஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஆசிட் நான் மெட்டலை தூக்கி ஆசிட்ல போட்டோன்னா அதில் வர பபிள்ஸ் இருக்கும், அந்த பபிள்ஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிட் வந்து புளிக்கும், இட் ஹாஸ் அ சோர் வேவர் அண்ட் காஸ்டிக் இன் நேச்சர். காஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, கரோசிவ் இன் நேச்சர். அதாவது இப்போ நான் வந்து என் கையை உள்ளே வச்சாலோ இல்லை ஒரு மெட்டலை உள்ளே போட்டாலோ அது வந்து அரிச்சு எடுத்துரும். அரித்து எடுத்தல்னு சொல்லுவாங்க கரோஷனை. ஸோ கரோசிவ் இன் நேச்சராக இருக்கும். ஆசிட்ஸ் அண்ட் போத் பேசஸ் அண்ட் ஆசிட்ஸ் ரெண்டுமே கரோசிவ் இன் நேச்சர் தான். அண்ட் ஆசிட்ஸ் ஹேவ் pH லெஸ் தேன் 7. ஸோ pH பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட்ஸ் ஹேவ் pH லெஸ் தேன் 7 சொல்லிட்டு. And when acid reacts with limestone வந்து ஒரு basic substance தான், it is not acidic. ஓகேவா, ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் மாதிரி நடந்து it will release carbon dioxide and water. So when acids react with limestone, carbon dioxide is produced. ஏன்னா வந்து it will form when acid reacts with limestone, carbon dioxide வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி அண்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை அது ரெட் லிட்மஸ் பேப்பராக மாற்றிடும். இஃப் யூ டிப் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இன் ஆசிட், அதை ரெட் லிட்மஸ் பேப்பராக மாற்றிடும். அண்ட் தி ஆப்லிட்ரேட் பேசஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆப்லிட்ரேட்னா வந்து அழிக்கிறது, டோட்டலாக அழிச்சிடும். ஓகேவா, இந்த பேசஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன் பேசஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆசிட் அழிச்சிடும்? ஏன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அங்கே நடக்கும். அதனால ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகிட்டு ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸும் அங்கே இருக்காது, பேசஸோட ப்ராப்பர்ட்டிஸும் அங்கே இருக்காது. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அண்ட் அடுத்தது ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதே மாதிரி பேசஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ பேசஸ் ஆர் கெமிக்கல்ஸ் தட் when dissolved in water produces OH minus ions. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசஸ் ஆர் புரோட்டான் அக்செப்டார்ஸ். H ப்ளஸ் அயானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த பேசஸ் என்ன பண்ணோன்னா H ப்ளஸ் அயான்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு OH மைனஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். இதுதான் வந்து பேசிக். அது வந்து H ப்ளஸ் அயான்ஸை இந்த பேசஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். அக்செப்ட் பண்ணிவிட்டு OH மைனஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ண போது இன்டு வாட்டர். ஓகேவா, and bases have a harsh taste and caustic properties. Harsh taste and it has a bitter taste, கசப்பா இருக்கும் லைட்டா. and caustic properties, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே all bases and acids are corrosive. கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்போது, டைல்யூட்டடா இருக்கும்போது கரோசிவ் இல்லை. all bases and acids are concentrated terms it is corrosive. எல்லா பேசஸும் ஆசிட்ஸுமே they are frequently slick soapy feel about them. நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், நம்ம சோப் நார்மலாக யூஸ் பண்ணுற க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு சோப்பி ஃபீல் டு டச்சாக தான் இருக்கும். அண்ட் இந்த பேசஸ் எல்லாமே அதே மாதிரி தான் ஒரு சோப்பி ஃபீல் வந்து கொடுக்கும் டச் பண்ணும்போது. அண்ட் பேசஸ் ஆர் எக்ஸலண்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹாவ் அ pH மோர் தேன் 7. ஆசிட்ஸ் ஆர் எக்ஸலண்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் வெல். ரெண்டுமே வந்து நல்லாவே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் இன் aqueous ஃபார்ம். அண்ட் pH வந்து இட் இஸ் மோர் தேன் 7. ஸோ pH என்னன்னு பார்ப்போம். Soap molecules are formed when bases combine with oil, grease, etc. ஸோ இந்த பேசஸ் வந்து சோப் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிசல்ஸ் இருக்குல்ல, சோப், இதுதான் சப்போனிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சோப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா bases like sodium hydroxide when it combined with oil and grease, then it will form micelles. அந்த மிசல்ஸ் தான் வந்து ஃபைனலாக சோப்பாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி கொடுக்குது. ரெட் லிட்மஸ் பேப்பரை இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பர் மாற்றிடும் நம்மளோட பேசஸ். when we dip a red litmus paper into bases, it will turn red litmus paper into blue litmus paper. And bases have so when they come into contact with acids, they respond quickly. என்ன நடக்கும்? நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் நடந்துடும் அந்த இடத்துல. ஓகேவா, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ கான்செப்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.
pH scale. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம pH scale பற்றி மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ வாட் இஸ் அ pH scale? pH scale வந்து அது ஒரு டூல் ஃபார் டிட்டர்மைனிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிட். எவ்வளோ ஸ்ட்ராங் ஆர் எவ்வளோ வீக் ஒரு ஆசிட் இருக்குது, இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆர் எவ்வளோ வீக் ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுறது தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிடை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம்னா ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் ஃபார் ஆசிட். ஸோ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வீக்காக இருந்துச்சுன்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு வீக் ஆசிடாக இருக்கும். இது ஆசிட்ஸ்க்கு. ஃபார் பேசஸ் நம்ம வந்து OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேவா, ஃபார் பேசஸ் அதோட ஸ்ட்ரென்த் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அண்ட் இந்த pH ஸ்கேல் வந்து இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 14. ஸோ 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். 7 தான் வந்து நியூட்ரல் நம்ம சொல்லுவோம். ஸோ டிஸ்டில்டு வாட்டரோட pH வந்து 7. நார்மல் தண்ணியோட pH எக்ஸாக்ட்லி 7ஆக இருக்காது, பட் டிஸ்டில்டு வாட்டரோட pH வந்து 7ஆக இருக்கும். அண்ட் 0 பீயிங் தி லோவஸ்ட் அண்ட் 14 பீயிங் தி ஹையஸ்ட். ஸோ இந்த லிட்மஸ் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ லிட்மஸ் டெஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன தெரிய வரும்? ஒரு சப்ஸ்டன்ஸ் அசிடிக்கா இல்லை பேசிக்கான்னு தெரிய வரும். நான் ரெட் லிட்மஸ் பேப்பர் எடுத்து ஒரு பேஸில் டிப் பண்ணால் அது ப்ளூ லிட்மஸ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து பேஸுன்னு சொல்லுவேன். இல்லை நான் ஒரு ப்ளூ லிட்மஸ் எடுத்து அதை ஒரு சப்ஸ்டன்ஸில் டிப் பண்ணி அது வந்து ரெட் லிட்மஸ் ஆகிடுச்சுன்னா நான் அதை வந்து ஆசிடிக்குன்னு சொல்லுவேன். ஸோ வைஸ் வர்ஸாவும் நடக்கலாம். ஸோ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எனக்கு அசிடிக்கா இல்லை பேசிக்கான்னு மட்டும் தான் நம்மளுக்கு லிட்மஸ் பேப்பர் வச்சு தெரிய போகுது. ஆனால் இந்த pH ஸ்கேலை வச்சு எவ்வளோ ஸ்ட்ரென்த், எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஆசிட் ஆர் பேஸ் இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்படி pH கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா, அது pH ஸ்கேல். ஸோ pH ஸ்கேலில் 0 to 14 இருக்கும். அண்ட் இந்த pH ஸ்கேல்லையுமே வந்து கலரை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ 0னா வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். அண்ட் நம்மளோட 14க்கு வில் ஹாவ் டார்க் பர்பிள் கலர்கிட்ட இருக்கும். ஓகேவா, அண்ட் அப்படியே 0லேருந்து பர்பிள் வரைக்கும், வயலட் கலர் வரைக்கும் விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்கும். ரெட்லேருந்து ஆரம்பித்து பர்பிள் வரைக்கும் ஒரு வயலட் வரைக்கும் போகும். ஸோ ஆரஞ்சு கலர்னால் 1, டார்க் ஆரஞ்சுக்கு 1, லைட் ஆரஞ்சுக்கு 2ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் இங்கே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸோட pHமே சொல்லியிருக்காங்க. பேட்ரி 0னா வந்து இட் இஸ் ஸ்ட்ராங்லி அசிடிக் இன் நேச்சர். ஓகேவா, less than 7 நம்ம பார்த்துருப்போம். வாட்டர் இஸ் நியூட்ரல், டிஸ்டில்டு வாட்டர் இஸ் நியூட்ரல். அண்ட் less than 7, ஓகேவா, less than 7 is acidic in nature and greater than 7 is basic in nature. So any pH value which is less than 7 அது வந்து அதெல்லாம் அசிடிக்னு சொல்லுவோம். ஆனால் greater than 7 இருந்துச்சுன்னா நம்ம அதை பேசிக்னு சொல்லுவோம். ஓகேவா, அதனால தான் நம்மளுக்கு இந்த லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்கும், டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும், மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்கும், அப்புறம் அதேமாதிரி வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கும், ஸ்டொமக்கில் நம்மளுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லாமே வந்து அசிடிக்காக இருக்கிறதுனால லெஸ் தேன் 7ல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம சொல்லலாம் சிட்ரிக் ஆசிட், நம்மளோட லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் இஸ் வீக் தென் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டொமேட்டோவில் இருக்கிற ஆக்சாலிக் ஆசிட்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படின்னா இந்த 0 pH தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அசிடிக்னு சொல்லுவோம். ஸோ 0னா வந்து ஸ்ட்ராங் அசிடிக் அண்ட் 14னா வந்து ஸ்ட்ராங்லி பேசிக். ஓகேவா, திஸ் இஸ் ஸ்ட்ராங்லி பேசிக் அண்ட் 0 வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக். ஸோ 0 ஸ்ட்ராங் அசிடிக்லேருந்து நியூட்ரல் வரத்துக்குள்ள வீக் அசிடிக் ஆகிடும். ஸோ 0 வேல்யூ pH 0னா வந்து இட் இஸ் ஸ்ட்ராங்லி அசிடிக் அண்ட் வேல்யூ pH 6னா வந்து இட் இஸ் ஸ்லைட்லி அசிடிக்னு அர்த்தம். அதே மாதிரி வேல்யூ pH 8னா இட் இஸ் ஸ்லைட்லி பேசிக்னு அர்த்தம். வேல்யூ pH 14னா இட் இஸ் ஸ்ட்ராங்லி பேசிக்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஈஸியாக சொல்லலாம் பேக்கிங் சோடா இஸ் ஸ்லைட் இட்ஸ் லெஸ் அசிடிக். அதை பேக்கிங் சோடா இஸ் லெஸ் அசிடிக் தேன் சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நம்மளோட சோப்பு வந்து வில் பி லெஸ். ஸோ நம்ம இப்போ இதில் ஈஸியாகவே சொல்லலாம் நம்மளோட பேக்கிங் சோடா இஸ் லெஸ் பேசிக் தென் சோப்புன்னு சொல்லிட்டு. அண்ட் சோப் இஸ் லெஸ் பேசிக் தென் ட்ரெயின் கிளீனர். ட்ரெயின் கிளீனர்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஸ்ட்ராங் கான்சென்ட்ரேட்டட்
சோடியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறப்ப அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு pH ஸ்கேல் இருக்கும். இதை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிட் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பேஸ் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி pH கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபார் ஆசிட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆசிட்ஸ்க்கு H+ அயான் கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் நம்ம pH கண்டுபிடிக்க முடியும். ஸோ pH வந்து நம்ம -log10 ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இந்த ஃபார்முலாஸ் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும் போது நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஆசிட்ல எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றத பார்த்துட்டு தென் அதோட நெகட்டிவ் லாகரிதம் எடுத்தோம்னா we will find the pH of a value. ஓகேவா? அண்ட் ஃபார் பேசஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பேசஸ்க்கு நம்ம OH- அயான் கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் pH டிட்டர்மைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ பேசஸ் ஆசிட்ஸ்க்கு எப்படி வந்து pH இருக்கோ பேசஸ்க்கு POHன்னு இருக்கு. நம்மளால pH ஆஃப் அ பேஸை வந்து டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் POH வச்சு POH கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து pH கண்டுபிடிப்போம். ஸோ POH வந்து சேம் ஃபார்முலா தான், நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் OH- அயான்ஸ். ஸோ நம்ம இங்கே என்ன போடுறோமோ அதுதான் இங்கே இந்த இடத்துல சூப்பர் ஸ்கிரிப்டாக வரும். ஓகேவா? PHனா வந்து இட் வில் பி தி நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான், POHனா வந்து நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் OH- அயான் கான்சன்ட்ரேஷன். இப்படி போட்டால் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் போட்டால் கான்சன்ட்ரேஷன் நம்ம அர்த்தம். ஓகேவா? எப்பயுமே எல்லா ஸ்டாண்டர்டாகவே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் போட்டோன்னா அது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சம்திங் தட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து pH கண்டுபிடிக்கலாம், POH கண்டுபிடிக்கலாம். ஸோ பேசஸ்க்கு நம்ம எப்படி pH கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆல்ரெடி எப்பயுமே ரிமெம்பர் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலாவும் தான். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நம்மளுக்கு கிடச்சிடுச்சுன்னா நம்மளால ஈஸியாக வந்து pH ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. pH + POH இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு 14. ஸோ pH ஆஃப் பேசஸ் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா POH கண்டுபிடிச்சிட்டு 14 - POH will give me the pH value of a base. ஓகேவா? 14 - POH will give me the pH value of a base. நான் இப்போ பேஸ்க்கு நான் pH கேட்டிருந்தாங்கன்னா ஒரு கொஷனில் ஃபஸ்ட்டு நான் அதோட POH வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்னோட POH வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு POH வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் pH வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 14 - POH வேல்யூன்னு டேரெக்டாக நம்மளால போட்டுடலாம். ஸோ இந்த 14 வந்து pKwன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 14 வந்து pKwோட வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு லேட்டராக நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஈஸியாக நல்லா படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது pH + POH will give you 14 as the answerன்னு சொல்லிட்டு எப்பயுமே. அண்ட் இதை வச்சு நம்ம ஒரு சின்ன கொஷின் சால்வ் பண்ணி பார்ப்போம்பா. ஸோ வாட் இஸ் தி pH ஆஃப் அ 0.235 மோலார் HCl சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ pH நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துக்கிற சொல்யூஷன் ஆசிடா இல்லை பேஸான்னு பார்க்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது HCl. நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டிப்பாக தெரியும் HCl இஸ் அன் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டைரெக்டாக நம்ம ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிவன் ஆசிட் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம் ஃபார் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். அண்ட் ஃபார் அ பேஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸை டைரெக்டாக நம்ம வந்து OH- அயான் கான்சன்ட்ரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை வந்து 0.0235 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆல்வேஸ் இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்மளுக்கு கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ H+ அயான் கான்சன்ட்ரேஷனை நம்ம டைரெக்டாக 0.0235 நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து H+ அயான் கான்சன்ட்ரேஷன் கிடச்சோடனே நம்ம pH வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு pH வந்து ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. ஸோ லாகரிதம் பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிரிட்ஜ் கோர்ஸ்லேயே நம்பர் சிஸ்டம்ஸ் நடத்திருப்போம். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம்ஸில் லாகரிதம்ஸ்னால் என்னது, லாகரிதம்க்கு பேஸ்னால் என்னது, அதோட ஆர்கியூமெண்ட் என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் கிளியராக கூட இருக்கும். ஸோ pH வேல்யூ வந்து -logarithm ஆஃப் நெகட்டிவ் logarithm ஆஃப் H+ கான்சன்ட்ரேஷன். ஸோ pH வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? -log
10. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? 0.0235 மோலாரிட்டி நம்ம டேரெக்டாக எழுதலை, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டியில் தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டியில் எடுத்து எழுதிடலாம். ஸோ pH வேல்யூ இந்த நெகட்டிவ் லாகரிதம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் டேபிள் வச்சு கால்குலேட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் கால்குலேட்டர் ஃப்ரம் இன்டர்நெட்டில் வந்து லாகரிதம் கண்டுபிடிக்கிற கால்குலேட்டர் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் log 0.0235 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த log 0.0235 வேல்யூ வந்து -1.629. ஸோ நீங்கள் வந்து இந்த லாக் டேபிளில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் இருக்கு கேன்சல் அண்ட் ஃபைனல் pH வேல்யூ வில் பி 1.629. இதுதான் நம்மளோட ஃபைனல் pH வேல்யூ. அண்ட் நம்ம கிளியராக இதை வெரிஃபை கூட பண்ண முடியும், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் HCl ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லிட்டு. ஸோ HCl ஸ்ட்ராங் ஆசிட்ன்றதுனால 0, 1, 2, 3 அந்த ரேஞ்சில் தான் வரும், ஏன்னா ஸ்ட்ராங்லி அசிடிக் pH வந்து 0, 1, 2, 3 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதனால் நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இதுக்கு 1.629 இருக்கிறதுனால HCl வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக், அதனால் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது கரெக்ட் வேல்யூ தான் சொல்லிட்டு வெரிஃபையும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ். ஸோ அடுத்தது இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சொல்யூஷன் இஸ் கிரியேட்டட் பை மெஷரிங் 3.6 × 10⁻³ moles of NaOH. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH வந்து இட் இஸ் 3.6 × 10⁻³ moles. ஓகேவா? அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல்ஸ் டு 5.95 × 10⁻⁴ moles. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷினில் அப்படின்றத பார்க்கணும். ஸோ கண்டெய்னர் அண்ட் தென் வாட்டர் இஸ் ஆடட் அன்டில் த ஃபைனல் வால்யூம் இஸ் 1 liter. ஸோ வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 literன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த pH ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இந்த சொல்யூஷன் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் NaOH ஆட் பண்ணுறாங்க, இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் HCl ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்? NaOHும் HClலும் ஒரே பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்துட்டு சால்ட்டு செட்டில் ஆகிடும். சால்ட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சொல்யூஷனுக்கு தான் நம்ம pH கால்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஒர்க் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா சால்ட்டுக்குமே சால்ட்டு ஃபார்ம்டு பை ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் அ ஸ்ட்ராங் பேஸ், எல்லா சால்ட் ஃபார்ம்டு பை அ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் அ ஸ்ட்ராங் பேஸ் ஓட pH வந்து இட் இஸ் 7. ஓகேவா? சால்ட் ஃபார்ம்ட் பை ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இதோட pH வந்து நம்மளுக்கு 7 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடுமே ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். நம்ம pH ஸ்கேலில் பார்த்தோம் 14 இருந்துச்சு pH வேல்யூ அதோடது. அண்ட் நம்மளுக்கு HClமே வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு தெரியும். அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு ஸ்ட்ராங் பேஸ்ன்னு தெரியும். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அது ஃபார்ம் ஆகிற சால்ட் NaClக்கு வந்து pH வந்து 7 தான் இருக்கும். ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மிச்சம் இருக்கிற சொல்யூஷனுக்கு தான் நம்ம pH கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு முதல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அதிகமாக இருக்கா இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl அதிகமாக இருக்கா நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தாலே கிளியராக தெரியுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH வந்து 3.6 × 10⁻³ அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl வந்து 5.95 × 10⁻⁴. ஸோ நம்மளுக்கு தெரியும் 10⁻³ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 10⁻⁴. ஸோ இங்கே நம்மக்கிட்ட நிறைய மோல்ஸ் ஆஃப் NaOH இருக்குது, கம்மி மோல்ஸ் ஆஃப் HCl தான் இருக்குது. ஸோ எவ்வளோ HCl இருக்கோ அவ்வளோ HClமே கன்சியூம் ஆகிடும். டு மேக் தி சால்ட் NaCl ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ HCl இருக்கோ அவ்வளோ HClமே கன்சியூம் ஆகிடும். அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் NaOH கன்சியூம் ஆகும். மிச்சம் இருக்கிற NaOH மட்டும் மீதி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற NaOH எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன நடக்கும்னா இந்த 5.95 × 10⁻⁴ moles
of NaOH plus 5.95 in 10 power of minus 4 moles of HCl. இது ரெண்டுமே நம்மளுக்கு கன்சியூம் ஆகி NaCl சால்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? NaCl சால்ட் ஃபார்ம் ஆகிடும் அண்ட் இதோட pH வந்து 7. ஸோ அதை நம்மளால் டிஸ்டர்பே பண்ண போகிறது இல்லை, அதனால நம்ம கேல்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ மிச்சம் வந்து நம்மளுக்கு மிச்சம் HCl எவ்வளோ இருக்குது, மிச்சம் NaOH எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மிச்சம் HCl எவ்வளோ இருக்கும்? 0 மோல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எல்லா HClமே நம்மளுக்கு இங்கே கன்சியூம் ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் NaOH நம்ம பார்க்கணும். ஸோ மிச்சம் அமௌண்ட் ஆஃப் NaOH எவ்வளோ இருக்கும்? 5.9 3.6 into 10 power of minus 3 minus 5.95 into 10 power of minus 4 moles. கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதை சப்ராக்ட் பண்ண என்ன ஆன்சர் வருது? 3.01 into 10 power of minus 3 moles அப்படின்னு வரும். ஓகேவா? இதை நீங்கள் டேரெக்டாக 10 மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3.01 in 10 power of minus 3 moles அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மொலாரிட்டியில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம pH கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டியில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். வால்யூம் வந்து நமக்கு 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் 3.01 10 power of minus 3 டிவைடட் பை 1 லிட்டர். கரெக்டாக? ஸோ மொலாரிட்டி வில் பி ஈக்குவல்ஸ் டு 3.01 in 10 power of minus 3. அண்ட் இதே அமௌண்ட் ஆஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் OH மைனஸ் இருக்கோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NaOH இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் அதே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் நம்ம டைரெக்டாகவே 3.01 into 10 power of minus 3 moles அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 3.01 10 power of minus 3 moles எடுத்ததுக்கப்புறம் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் நம்ம நெகட்டிவ் லாகரிதம் POH முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ POH will be equals to minus log of concentration of OH minus ion, which is 3.01 into 10 power of minus 3 moles. கரெக்டாக? நெகட்டிவ் லாகரிதம் 10க்கு வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லாக் வேல்யூ என்ன வரும்னா POH is equals to 2.521 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம pH கண்டுபிடிக்கணும்னா pH ஆஃப் தி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா pH is equals to POH minus POH. So which is equals to 14 minus 2.521 which will be equal to 11.479. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் pH ஆஃப் த சொல்யூஷன் வந்து 11.479. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுமே கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸுமே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு ஃபைனல் pH வேலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான்.